Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 17 September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் an editorial article நியூ ஆர்டர் இன் வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் எதுக்கு அடியில படிக்க போறீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அண்டர் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் நம்பர் 2ல சிலபஸ்ல எஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இந்தியன் டயஸ்போரா அப்படிங்கிற டாபிக் அடியில படிக்க போறீங்க. இந்த ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் will be very easy. அதை பார்க்கலங்கிற பட்சத்துல this is going to be ஒரு மாதிரி confused stateல இருக்கும். அதனால நீங்க அதை போய் முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு you can come and listen to this particular article. ஸோ அப்ப நியூ ஆர்டர் இன் வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு பார்க்கும்போது என்ன இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்டா 15th செப்டம்பர் 2020 அன்னைக்கு ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படிங்கறத யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் பக்ரைன் இவங்க 2 பேரும் அரப் கண்ட்ரீஸ் இவங்க யாரோட சைன் பண்ணிருக்காங்க ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலோட சைன் பண்ணிருக்காங்க which is a Jewish state. எங்க சைன் பண்ணிருப்பாங்கன்னா வாஷிங்டன்ல சைன் பண்ணிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் ஏன்னா அரப் கண்ட்ரீஸுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை வந்துட்டு ஜாஸ்தியான அனெக்சேஷன் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கால வருஷமா இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அப்ப அரப் கண்ட்ரீஸ் இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க. இப்போதைக்கு இஸ்ரேலோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஆப்ரஹாம் அக்கார்ட் அப்படின்னு ஒன்னு சைன் பண்றதுக்கு மீடியேட் பண்ணதே யாருன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். அண்ட் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இது ரொம்ப பெரிய டிப்ளமேட்டிக் வின் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன் இது ஒரு டிப்ளமேட்டிக் வின் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் ஈரான்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைச்சதா இருக்கட்டும் இல்ல நார்த் கொரியாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணி கொண்டு வந்ததா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ல ஒரு வின் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு கிடைக்கவே இல்லை. சோ அப்ப இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றாங்க அப்படிங்கும் போது இதுவே இவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த அக்ரிமெண்டோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரப் கண்ட்ரீஸ்க்கும் இந்த ஜூ ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்பயுமே ஒரு நார்மலான ரிலேஷன்ஷிப்பா இருந்ததே கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட். ஒருவேளை இந்த ரீஜன்ல பீஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுச்சுன்னா எக்கனாமிக் வைஸ் டெவலப்மெண்டா இருக்கட்டும் இல்ல பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும் செக்யூரிட்டி வைஸ் என்கேஜ்மெண்டா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு பெட்டர் ஸ்டாண்டுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட தான் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை பேக் பண்ணது சவுதி அரேபியா which is one of the most influential அரப் பவர்ஸ். என்னதான் இவங்க இந்த அக்ரிமெண்ட்டை பேக் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இவங்க சில இடத்துல காஷியஸா இருந்துட்டே தான் இருக்காங்க. நம்ம பொறுமையா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. when you take the recent development சவுதி அரேபியா பண்ண ரொம்ப பெரிய ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஏஇல இருந்து இஸ்ரேலுக்கு ஏர்கிராப்ட்ஸ் அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஃபிளைட்ஸ் வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இது போகணும் அப்படின்னா சவுதி அரேபியாவை கடந்து தான் போகணும். அதுக்கு சவுதி அரேபியா தன்னோட ஏர் ஸ்பேஸை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா தன்னோட ஏர் ஸ்பேஸை ஓபன் பண்ணிருப்பாங்க for commercial flights between UAE and Israel which says that இன்னுமே UAE-க்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல people to people contact அப்படிங்கிறது ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே மால்தீவ்ஸ்க்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்க இந்தியாவோட கரன்சி வந்துட்டு செலவாகுமா, நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுமா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அங்க என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ட்ரி மேல ஒரு விதமான அஃபினிட்டி. இந்த மாதிரி தான் இந்த people to people contact அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ரொம்ப பெரிய டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஒரு இட் இஸ் லைக் அ பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அப்ப இந்த அக்கார்ட் அப்படிங்கிறது இது ஹிஸ்டாரிக்கலாவும் இருக்கட்டும் சரி இல்ல ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல எடுத்துட்டாலும் சரி இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட். சரி, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணது அதாவது நாங்க வந்துட்டு அமைதியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஏயும் பக்ரைனும் வந்துட்டு தன்னோட ரிலேஷன்ஷிப்பை இஸ்ரேலோட நார்மலைஸ் பண்றதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. நிஜமாலே இது மீனிங்ஃபுல்லான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா, வெஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு இப்போதைக்கு ஈஸியான ரிப்ளை வந்துட்டு வர முடியாது. இது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க கேட்கறதே ரொம்ப சீக்கிரமா இருக்கு. இது கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் இந்த கொஸ்டினுக்கே ஆன்சர் பண்ண முடியும். ஏன் இதை பொறுத்து இருந்துதான் ஆன்சர் பண்ண முடியும், ஏன் மீனிங்ஃபுல்லான இம்பாக்டே வந்துட்டு பொறுத்து இருந்துதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் யுஏஇயா இருக்கட்டும் பக்ரைனா இருக்கட்டும் இவங்க 2 பேரும் அரப் கண்ட்ரிஸ் தான். ஆனா இஸ்ரேலோட சண்டை அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட் லைன்ல இவங்க நிக்கவே இல்லை. So they are not the front line states in Arab Israel கான்ஃபிளிக்ட். ஈஜிப்டா இருக்கட்டும் ஜோர்டனா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க இஸ்ரேலோட. ஈஜிப்ட் 1979ல சைன் பண்ணியிருப்பாங்க, ஜோர்டன் 1994ல சைன் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட அக்ரிமெண்ட் சிக்னிபிகண்டா இருந்ததுக்கான ரீசன் இவங்க எல்லாரும் இந்த இஸ்ரேலோட கான்ஃபிளிக்ட் வச்சிருந்ததுல they are the front line states அப்படிங்கிற மாதிரி.
அண்ட் ஏற்கனவே பக்ரைனா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், பேக் ரூம்ல வந்துட்டு கான்டாக்ட்ஸ் வந்துட்டு இந்த இஸ்ரேல் கண்ட்ரியோட வச்சிருந்தாங்க. அப்ப இப்போதைக்கு இது ஒரு நார்மலைசேஷன் ப்ராசஸ் மாரி மட்டும் தான். பேக் டோர்ல பண்ணிட்டு இருந்தத, இப்ப நாங்க ஃப்ரண்ட் டோர்லயே பண்றோம் அப்படிங்கிற மாரியான ப்ராசஸ் தான் இது. செகண்ட் திங், பாலஸ்தீனோட குவெஷன் வந்துட்டு இப்போதைக்கு இவங்க அட்ரஸ் பண்ணவே இல்ல. இவங்க எல்லாரும் சண்டை போட்டதுக்கான ரீசனே பாலஸ்தீனுக்கு ஒரு ஸ்டேட்ஹுட் வரணும். அவங்களோட உரிமைகள பெற்று தரணுங்கிறதுக்காக தான் இந்த அரப் கண்ட்ரி சண்டை போட்டிருப்பாங்க. சரி சார், இந்த அக்ரிமெண்ட்னால அவங்களோட உரிமைகள் பெறப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப பாலஸ்தீன் கொஸ்டினை நீங்க இன்னும் அட்ரஸ் பண்ணவே இல்ல. 2002ல அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து அரப் பீஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா அரப் கண்ட்ரீஸும் கலெக்டிவா நாங்க பாலஸ்தீன் மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். நேஷன்ஹுட் வரணும் அப்படிங்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனா என்னதான் இவங்க இதெல்லாம் பேசினாலும் இப்போ போட்டிருக்க இந்த அக்ரிமெண்ட்னால இந்த பர்ட்டிகுலர் அரப் பீஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது துண்டு துண்டா உடைஞ்சிருக்கு. அப்ப பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ்னால இப்போதைக்கு இந்த பீஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது கிரம்பிளிங் ஸ்டேஜ்ல இருக்கு. சரி, அப்ப பாலஸ்தீன் கொஸ்டின் வந்துட்டு இவங்கெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்கன்னா அப்ப யாருமே பாலஸ்தீனுக்காக கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்களா? பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே கம்ப்ளீட்டா ஃபேட் அவுட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா the answer is no. இந்த இடத்துல ஒரு வேக்கம் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா அரப் பவர்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட்ல வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு விதிச்சிட்டு இருந்தாங்களோ இவங்கெல்லாம் இப்போதைக்கு ரிட்ரீட் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. அப்ப இந்த வேக்யூமை கிரியேட் பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இந்த வேக்யூமை ஃபில் பண்ணணுமா? அப்படி யாராச்சும் ஃபில் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், தே ஆர் ஃபில்லிங் திஸ் வேக்யூம். யாரு ஃபில் பண்றாங்கன்னா முஸ்லிம் பவர்ஸ், நான் அரப் முஸ்லிம் பவர்ஸ் ஆர் ஃபில்லிங் திஸ் பர்டிகுலர் வேக்யூம். அப்ப இப்போதைக்கு சினாரியோல ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல ஒரு ஷிஃப்ட் நடக்குது. ஈரான், டர்க்கி அண்ட் மத்த அலைஸ் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனுக்காக நாங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண போறோம். அப்ப இந்த கோர் இஷ்யூவா இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட்ல இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு கோர் இஷ்யூவையே ரிசால்வ் பண்ணாது இந்த பர்டிகுலர் ஆப்ரஹாம் அக்கார்ட். அண்ட் தேர்ட் திங், ஒரு புதுவிதமான நியூ ஆர்டர் கிரியேட் ஆகுது, தட் இஸ் எமர்ஜிங். இதுல 3 விதமான கண்டெஸ்ட் வந்துட்டு நடக்க போகுது. ஒன்னு யார் இருக்க போறாங்கன்னா சுன்னி ரூல்டு அரப் கண்ட்ரிஸ் இருக்க போறாங்க, யூஎஸ் இருக்க போறாங்க, which is align. இவங்க ரெண்டு பேருமே they are trying to align with இஸ்ரேல். அண்ட் தேர்டா இருக்கக்கூடியது இஸ்ரேல், ஈரான், சாரி டர்க்கி, ஈரான். இவங்க எல்லாருமே அக்ரெசிவான ஃபாரின் பாலிசி பாலஸ்தீனோட இஷ்யூவை வந்துட்டு எடுத்துட்டு கொண்டு வரதுல இவங்க ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி 3 பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வரும், பீஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு இன்னும் ஷார்பண்டா ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா டர்க்கியா இருக்கட்டும், இங்க மத்த இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், சில இடத்துல ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் குட். அண்ட் ஈரான் பத்தி டெஃபினட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ் அண்ட் ஈரான் இஸ் நாட் ஹேவிங் பெட்டர் ரிலேஷன்ஷிப். அப்ப இவங்கெல்லாம் உள்ள வராங்க அப்படின்னா அப்ப பிரச்சனை என்ன ஆக போகுது, இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ அப்போ வாட் இஸ் தி சஜஷன், வாட் இஸ் தி வே ஃபார்வர்ட் இந்த ஆர்டிகல் படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூஎஸ் அண்ட் அதர் சிக்னிஃபெட்ரிஸ் ஆஃப் ஆப்ரஹாம் அக்கார்ட் எல்லாருக்குமே இந்த இடத்துல பீஸ் வேணும்னு சொல்லிட்டு தானே இந்த அக்ரிமெண்ட்டே சைன் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு தாண்டி பாலஸ்தீன் இஷ்யூ அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கொஸ்டின். அந்த கொஸ்டினை வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸை நீங்க அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கணும். இந்த பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணும் போதுதான் இந்த கம்ப்ளீட் ப்ராப்ளம் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிற கான்ஃபிளிக்டே ரெடியூஸ் ஆகும். அரப் கண்ட்ரீஸை இஸ்ரேல் பக்கம் வந்துட்டு நீங்க இழுத்துட்டு வர்றதுனால எந்த ஒரு விதமான பீஸ் ப்ராசஸும் நடக்க போறது கிடையாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The next article is a governance article, gender studies paper 2 கடியில issues and challenges pertaining to federal structure அப்படிங்கிற டாபிக் அடியில you have to read this particular topic, nationalism and the crisis of federalism அப்படிங்கிற ஆர்டிகல். சரி, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு, அதாவது 2 கவர்மெண்ட் வந்துட்டு ரூல் பண்ற மாதிரி இருக்கும். ஒன் இஸ் சென்ட்ரல் அண்ட் அதர் ஒன் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கே யூ வில் ஹேவ் a clear cut division of powers which is given in schedule number 7ல கொடுத்திருப்பாங்க. இந்த கான்டெக்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது, இந்த ஆர்டிகல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியால ரொம்ப பெரிய கிரைசிஸ்ல இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஜிஎஸ்டில காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் லீகலான கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் சென்டர் இப்போதைக்கு எங்களால கொடுக்க முடியாது, கோவிட் வைரஸ் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த செய்கையால தான் இவ்வளவு நஷ்டம் வந்தது, அதனால வந்திருக்கூடிய இழப்புகளை எங்களால ஈடுகட்ட முடியாதுன்னு அவங்க கொடுத்த லீகல் கமிட்மெண்ட்டை உடைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப there is a deeper
ப்ராப்ளம் இன் திஸ் பர்ட்டிகுலர் ஃபெடரலிசம். நேஷனலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல எங்க இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒண்ணு அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிறத பத்தி இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த ஆர்டிக்கிள்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை, அதாவது இந்த நேஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதுதான் நேஷனலிசம், எதுதான் நாட்டுப்பற்று, இல்ல அந்த மாரி இருக்கக்கூடிய இத வந்துட்டு தப்பா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்ன்மெண்ட், அதாவது இப்போதைய இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எதெல்லாம் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ், அதாவது டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ்னு நெறைய பேரோட ஐடியாஸ் கேட்கணும், டிபேட்ஸ் போகணும், மத்தவங்களோட டெசிஷன்ஸ மதிக்கணும் அப்படிங்கிற மாரியான பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம்ல. அதுக்கான ஒரு அங்கீகாரமே இல்லாம போயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்ல எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றாங்க. அப்ப 2 விதமான ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு எதுதான் நேஷனலிசம்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்றாங்க. அண்ட் செகண்ட் திங் எது டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதெல்லாம் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸோ அது கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றாங்க. அப்ப ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்ஷன் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு கரெக்ட்டான பெர்சனோட கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், அப்ப இந்த நேஷனலிசம்னா என்ன அப்படின்னு நமக்கு எங்க நாட்டுப்பற்று வருது? நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் நாட்டுப்பற்று அப்படின்னு வருது. அப்ப ஏதோ ஒரு காமன் கல்ச்சர் வந்துட்டு நம்மள வந்துட்டு இணைச்சுக்கிட்டே இருக்கு. தமிழன் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு காமன் கல்ச்சர் இஸ் கனெக்டிங் அஸ். அப்ப அந்த உணர்வு நேஷனலிசம் அப்படிங்கிற உணர்வு வந்துட்டு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, நேஷனலிசத்த 3 விதமான நேஷனலிசமா இந்த பர்ட்டிகுலர் ஆத்தர் செக்ரிகேட் பண்ணியிருக்காரு. ஒண்ண சொல்லும்போது எத்னோ ரிலிஜியஸ் டெர்ம்ஸ்ல நேஷனலிசம்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் சிவிக் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் கொலாசன்ட் நேஷனலிசம் அப்படின்னு நேஷனலிசத்த 3 விதமா பிரிக்கிறாங்க. when you take this ethno-religious and civic nationalism அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் நேஷனலிசம் இந்தியால உருவானது இண்டிபெண்டன்ஸ்க்கு பிஃபோரே வந்துட்டு உருவாயிடுச்சு. நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உருவான 2 நேஷனலிசம் இஸ் எத்னோ ரிலீஜியஸ் நேஷனலிசம் அண்ட் சிவிக் நேஷனலிசம். சரி, இந்த எத்னோ ரிலீஜியஸ் நேஷனலிசம் அப்படின்னா என்னன்னு வச்சுப்போம். ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. வி கால் திஸ் as a கம்யூனிட்டிங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த நேஷனலிசத்துக்கு அடியில ஒரே மதத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க, இல்ல ஒரே எத்னிசிட்டியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நாங்க எல்லாரும் ஹிந்து சார், நாங்க எல்லாரும் முஸ்லிம் சார் அப்படிங்கிற ஒரு அந்த பற்று உள்ள வரும்போது நம்ம ஏன் தனியா ஒரு நாடா ஃபார்ம் ஆகக்கூடாது? இதுதான் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு பிஃபோர் இருந்த மைண்ட் செட்டாவே இருந்தது. ஏன்னா ஹிந்து மகாசபாவா இருக்கட்டும், இந்தியா அப்படின்னு ஒரு நேஷன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாலே அது ஹிந்து நேஷனா தான் ஃபார்ம் ஆகணுங்கிறதுனால இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே முஸ்லீம் லீக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரீஸ், முஸ்லீம் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாமே ஒரு கண்ட்ரியா ஆகணும்னு சொல்லிட்டு, ஒரு நேஷனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தானே ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். அப்ப ஒரு ரிலீஜனை பேஸா வச்சு ஒரு நேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது எத்னோ ரிலீஜியஸ் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், இந்த மாதிரி நேஷன் ஃபார்ம் ஆனா எல்லாமே டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் படி பெர்ஃபெக்ட்டா நடக்குதா? அந்த நாட்டுப்பற்று எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு ஊன்றி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதுல சில கான்சிக்வென்சஸும் இருக்குது. ஒன்ஸ் நம்ம இந்தியன்ஸ், ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்றோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இதுல ரிலீஜியஸ் மைனாரிட்டீஸ் அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு நமக்கு எப்படி நம்மளோட கடவுளும், நம்மளோட மதமும் எவ்வளத்துக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு தன்னோட மொழியும் முக்கியம் அப்படிங்கிறதுல நம்ம ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். நம்ம தமிழியன்ஸ் எங்களால ஹிந்தி படிக்க முடியாது. நான் என் மொழிய தான் படிப்பேன். என் மொழி வந்துட்டு என்ன விட்டு பிரிஞ்சே போகக்கூடாது. அப்ப என் மதத்துக்கு மேல யாராச்சும் ஒருத்தர் தப்பான விஷயம் சொன்னா எவ்வளவு பாதிப்பு ஏற்படுமோ, அதே மாரி தான் நம்ம மொழி மேல யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் சொல்ட்டாங்கன்னா, அதுக்கான ரிஃப்ளெக்ஷனும் இதே மாரி தான் இருக்கும். அப்ப இந்த ஹிந்து ஐடென்டிட்டி அப்படிங்கிறது பெர்மனன்ட்டா இருந்தா கூட, சில இடத்துல இந்த லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. சரி சார், அப்ப ரிலிஜன், லாங்குவேஜா அப்படின்னு எடுத்து காமிச்சிட்டீங்க அப்படின்னா, மதத்த தான் ரொம்ப பேரு கையில எடுத்துட்டு, இதுதான் கிரேட்டஸ்ட் சிக்னிஃபிகன்ட். அப்ப இத பொறுத்து தான் ஒரு நேஷன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எத்னோ ரிலீஜியஸ் நேஷனலிசம் அப்படிங்கிறது ரைஸ் ஆயிருக்கும். தி செகண்ட் திங் வென் இட் கம்ஸ் டு சிவிக் நேஷனலிசம் அப்படின்னு வரும்போது, இந்த மதம்லாம் கிடையாதுங்க. ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் எங்கள ரொம்ப வருஷமா வந்துட்டு அடக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்க எந்த மதத்த சேர்ந்தவங்களா வேணாலும் இருக்கட்டும். நாங்க இவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம்.
அப்ப எங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷர்ஸ எங்க நாட்ட விட்டு வெளியில அனுப்பணும். ஸ்ட்ரகிள் ஃபார் எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும். நாங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போறோம். எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும். எங்களுக்கான ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்கள வெளியில அனுப்புறது தான். அப்ப இங்க ரிலிஜனும் வராது, எத்னிசிட்டியும் வராது. எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற மாரி இருக்கிறதுனால, இந்த சிவிக் நேஷனலிசம் அப்படிங்கிறது மோர் இன்க்ளூசிவ், இட் வில் பி மோர் செக்யுலர். இந்த ஹிந்து, முஸ்லிம் அப்படிங்கிற கான்செப்ட்ட தாண்டி ரொம்ப குவாலிட்டேட்டிவ் வைஸ் இட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா இந்த சிவிக் நேஷனலிசம் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டா எந்த ஒரு எக்ஸ்க்ளூஷனுமே இல்லாம இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இடத்துல பயத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பர்ட்டிகுலர் ஐடென்டிட்டிஸ வந்துட்டு இவங்க ரொம்ப பெருசா எடுத்துக்கவே இல்ல. என்ன மாரியான சிச்சுவேஷன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி இந்த சிவிக் நேஷனலிசம் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் ஆர்டிகிளுக்குள்ள போகணும். ஆனா சிவிக் நேஷனலிசம் அப்படிங்கிறது எத்னோ ரிலீஜியஸ் நேஷனலிசத்தை விட கொஞ்சம் வேற மாரியான நேஷனலிசம். அந்த தேர்ட் ஒன் இஸ் கான்வலசென்ட் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கான்வலசென்ட் நேஷனலிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி, அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா, இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறைய நம்ம என்னதான் இந்தியன்ஸாவே இருந்துட்டு போறோமே, இதுக்குள்ள தமிழியன்ஸ் இருக்கும், தெலுங்கு பீப்புள் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கும், ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கும், யூ கேன் சி மராத்தி, பஞ்சாபி, என்ன வேணாலும் லாங்குவேஜா இருக்கட்டும், லாங்குவேஜ் பேசிஸா இருக்கட்டும், இல்ல சீக், கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டிக்குள்ள நிறைய சப் கம்யூனிட்டிஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ரீஜன்ல கான்சென்ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குன்னு வந்துட்டு தன்னோட தே ஹேவ் தியர் ஓன் கெப்பாசிட்டி டு டிசைன், அவங்களோட ஸ்டேட்டை டிசைன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஓன் கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் அவங்களுக்கு செல்ஃப் கவர்னிங் ரைட்ஸுமே இருக்கு. அப்ப ஒரு கவர்மெண்ட் தானா ஒரு நேஷனா ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் டெரிட்டரி இருக்கணும், இதுக்குள்ள நிறைய மக்கள் இருக்கணும், பாப்புலேஷன் இருக்கணும். தேர்ட் திங், இவங்க எல்லாரையும் ரூல் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். வெளியில இருந்து யாராச்சும் ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கணும், இன்டர்நேஷனல் லெவல் ரெகக்னைசேஷன். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே அது ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்வலசன்ட் நேஷனலிசத்துல இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனக்கான ஐடென்டிட்டி, தன்னோட ரிலீஜியஸ் கல்ச்சர், தன்னை வந்துட்டு ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் டெலிபரேட்டா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தனியா ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷனே வேணாம் அப்படின்னு வச்சிருக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ரீசன் வந்துட்டு, நாங்க ஒரு பெரிய கண்ட்ரியோட ஒரு பார்ட்டா இருக்கிறதுல எங்களுக்கு சில பெருமை இருக்கு. நாங்க என்னதான் ஒரு பெரிய நேஷன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இந்த இந்தியா தமிழனா இருக்க என்னையும் எடுத்துக்குது, பெங்காலியா இருக்க இன்னொருத்தரையும் எடுத்துக்குது அப்படிங்கும்போது, நாங்க எல்லாருமே வி ஆர் ஷேரிங் அ கல்ச்சர். நாங்க ஒரு டைவர்சிட்டி கிரியேட் பண்ணி, நாங்க ஒரு நேஷனா ஃபார்ம் பண்றோம். அவங்க கிட்ட இருந்து நாங்க கத்துப்போம், எங்க கிட்ட இருந்து அவங்க கத்துப்பாங்க. இதுவே ஒரு நேஷன் மாரி ஃபார்ம் ஆகுறது தான் கான்வலசன்ட் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த கான்வலசன்ட் நேஷனலிசத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாத இடம் எங்கெங்க இருக்கு? சோ அக்கேஷனல் கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும். ஆனா இத பிரிவென்ட் எப்படி பண்ணுங்கிறதுக்கும் எங்ககிட்ட மெக்கானிசம் இருக்கு. அப்ப இந்த கான்வலசன்ட் நேஷனலிசம் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபேர்லி ஸ்ட்ராங் வித் தி லிங்குவிஸ்டிக் ஃபெடரலிசம். சரி, அப்ப ஃபெடரல் லிங்குவிஸ்டிக்கா நம்ம லாங்குவேஜ் வைஸ் நம்ம ஃபெடரலா இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வி ஆர் பீயிங் ஃபெடரல் தான். ஸோ அப்ப லாங்குவேஜ் வைஸ் எப்படி நம்ம ஃபெடரலா இருக்கோம் அப்படின்னு எடுத்துட்டு வருவோம். 1930ஸ்ல இந்த 3 நேஷனலிசமும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள இருந்தது. ஆனா 1940s வரும்போது இந்த கான்வலசன்ட் நேஷனலிசம் அப்படிங்கிறது என்ன ஆக ஆரம்பிச்சு, அதாவது மத்தவங்களோட ஐடென்டிட்டிக்கு மதிப்பு கொடுக்கணும், அந்த செல்ஃப் கவர்னிங் கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஓரளவு சப்மர்ஜ் ஆக ஆரம்பிச்சு. எப்ப பார்ட்டிஷன் நடந்தது? ஏன்னா பார்ட்டிஷன் நடந்ததுக்கான ரீசனே என்ன? என்னோட மதத்தை சார்ந்து என்னோட நாடு ஃபார்ம் ஆகணும். சோ இந்தியா அதனால பார்ட்டிஷனே வந்துட்டு இந்த மாதிரி என்னோட மதம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்ததுனாலேயே இந்தியா தன்னோட இதுக்குள்ள இந்த எத்னோ ரிலீஜியஸ் நேஷனலிசத்தை நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி சில ரூலிங் எலைட்ஸ், நெஹ்ருவுக்கு என்ன விதமான பயம் அப்படின்னா, இந்த மத்த ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு தன்னோட லிங்குவிஸ்டிக், தன்னோட மொழி சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டிய எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும், எங்க தன்னோட நாடு வந்துட்டு இன்னும் நிறைய உடைஞ்சிடுமோ, பிரேக்கப் ஆயிடுமோ அப்படிங்கிற சஸ்பீஷியனே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனால, இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசா இவங்க கான்சென்ட்ரேஷனே கொடுக்கவே இல்ல. 1950ஸ்ல தான் இந்தியா வந்துட்டு யூனிட்டரியான ஒரு கண்ட்ரி, சிவிக் நேஷனலிசத்தை எங்களோட அபிஷியல் ஐடியாலஜியாவே நாங்க எடுத்துக்கிறோம்
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லாரும் இந்தியாவுக்குள்ள ஒண்ணுதான். ஆனா என்னோட மதத்த நீ என்னோட மொழிய நீ மதிக்கணும் அப்படின்னு சொல்றதும் ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபலா நாங்க இந்தியாக்குள்ள இருக்கோங்கிறதுக்காக இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. என்னோட மொழி தமிழ் அப்படிங்கும்போது, அது ஒரு லாங்குவேஜா எடுத்துக்கிட்டு, அத ஒரு பேசிக் லாங்குவேஜா எடுத்துட்டு, அதுல பேசுறதுக்கும், அதுல என்னோட எல்லா செய்கைகள செய்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கா? இல்லையா? அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அவங்கவங்களோட லாங்குவேஜ வந்துட்டு ரொம்ப பிரையாரிட்டி பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்களோ! எங்க இதனால வந்துட்டு தம் மொழின்னு சொல்லிட்டு அதிலிருந்து இவங்க முழுசா உடைஞ்சு ஒரு தனி நாடாவே ஃபார்ம் ஆயிடுவாங்களோங்கிற ஒரு பதட்டத்திலேயே, இவங்க என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்வலசன்ட் நேஷனலிசம்ங்கிற கான்செப்ட்ட எடுக்கவே இல்ல. அப்ப சிவிக் நேஷனலிசம்ங்கும்போது சில இத எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் இருந்தது. அப்ப ஃபெடரல் அரேஞ்ச்மென்ட்ல வந்துட்டு சிலத வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபங்ஷனல் டெர்ம்ஸ்ல வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ அம் ஃபங்ஷனல் டெர்ம்ஸ்ல இந்த ஃபெடரல் அரேஞ்ச்மென்ட் இஸ் ஓகே. அதாவது எப்படி ஃபங்ஷன் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபெடரல் அரேஞ்ச்மென்ட்டே தவிர்த்து, ஒரு எத்னிக்கல் குரூப்ஸ் நாங்க ரெகக்னைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரியானதுல நாங்க இந்த ஃபெடரல் நேச்சர குடுக்கவே இல்ல. ஏன்னா செக்யூரிட்டி அண்ட் யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது முக்கியம். ஆனா என்னதான் இந்த இந்த ரெகக்னைசேஷன் ஆஃப் திஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இல்லாததுனால நெறைய இடத்துல லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ்க்கான டிமாண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுச்சு. ஃபர்ஸ்ட் கமிஷன் தார் கமிஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லாங்குவேஜ் பேஸ்டு ப்ராவின்சஸ் வந்துட்டு நாங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா இது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு அகைன்ஸ்டா இருக்கு. அந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு பற்று இல்லாம போயிடும். தன் நாடு அப்படிங்கிறது அவங்கவங்க லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய நாடு, அந்த ரீஜன மட்டுமே போயிடும். அப்ப நேஷனலிசம் அப்படிங்கிறது நெறைய வளராது அப்படிங்கிறதுனால தார் கமிஷன்ல எங்களால ப்ராவின்சஸ் பிரிச்சு குடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. Whereas when it comes to the second committee, JVP committee, in which ஜவஹர்லால் நேருவே மெம்பரா இருந்தவர், அவரும் வந்துட்டு லாங்குவேஜ் பேஸ்டா குடுக்க மாட்டோம்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் பொட்டி ஸ்ரீராமுலு வந்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் நடந்து 1953ல வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் இஸ் தி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேஸ்ட் ஸ்டேட்டா வந்துட்டு ஃபார்ம் ஆயிருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாரோட டிமாண்டுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அட்டானமி குடுங்க. நாங்க பொலிட்டிக்கல் பவர ஷேர் பண்ணிக்கிறோங்கிற மாரியான பாப்புலர் அஜிடேஷன்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி, ஃபாசில் அலி கமிஷன் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 1953க்கு அப்புறமாட்டி. ஃபாசில் அலி கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் மூலியமா அதாவது லாங்குவேஜ பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்ட ஃபார்ம் பண்ணலாம். ஆனா லாங்குவேஜ மட்டுமே மூலத்தனமா வச்சுட்டு ஒரு ஸ்டேட்ட ஃபார்ம் பண்ண முடியாது. யூ நீட் டு ஹேவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எஃபிஷியன்சி இருக்கணும். டீப்பன் தி டெமோக்ரஸி பண்ணணுங்கிறதுக்காக பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டீஸ்க்கு ஒரு பயம். எங்க நம்ம ஒதுக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற பயத்த போக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணா, நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு தனியா ஒரு ஸ்டேட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு லாங்குவேஜ் என்னோட லாங்குவேஜையும் நீங்க மதிக்கிறீங்க. அதே நேரத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்தே தான் இருக்க போறோம். ஏன்னா, அந்த பயம் தான் அவங்களுக்கு எங்க நம்மள ஒதுக்கிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் இந்த மாரியான டிவிஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்குது. ஒரு ஃபெடரலிசம் அப்படின்னு வரும்போது, அந்த கான்வலசன்ட் நேஷனலிசம், கொலாசன்ட் நேஷனலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பதான் உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆஃப்டர் தி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, 1956ல கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்து லாங்குவேஜ் பேஸ்டு ப்ராவின்சஸ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, ரீஜனல் பார்ட்டீஸ் எல்லாமே பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட ஓன் ரீஜனா இருக்கட்டும், இல்ல இந்த சென்டர்லயுமே இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் தான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மதிக்குது. என்ன கேட்டு டெசிஷன்ஸ் எடுக்குறாங்க. எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, இத எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கேக்குது அப்படின்னு எப்ப தோணுச்சு? ஸ்டேட்ஸ்க்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. இப்பதான் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, ஸ்டேட்ஸே மோர் டியூரபிள் ஸ்டேட்ஸா வந்துருச்சு. ஏன்னா, ஸ்டேட் வந்துட்டு சென்டர் எந்த விதமான டெசிஷன் எடுத்தாலும் என்னோட கன்சென்ட்டோட தான் கேட்பாங்க. ஸ்டேட்ஸ பார்ட்டிசிபேட் பண்ணாம எந்த ஒரு பொசிஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, இந்தியா வந்துட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய ரிஜிடிட்டி நான் இப்படிதான் செய்வேங்கிறத கொஞ்சம் தளர்த்தி, நீங்க எல்லாரும் சொல்லுங்க. நான் அத பத்தி கேட்டு எது பெட்டரா இருக்கோ அத செய்றேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க? எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாரி இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கான ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு. அதுக்கான ஸ்பெஷல் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் குடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சென்டர் உறுதிப்பட சொல்லியாச்சு. அப்ப எப்பப்பல்லாம் இந்தியால இந்த கொலாசன்ட் நேஷனலிசம் அப்படிங்கிறது
ஒர்க் ஆச்சோ, இந்தியாக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்ட தான் குடுத்திருக்கு. சில பார்டர் ஸ்டேட்ஸ்ல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும், இது ஒர்க் ஆகலைன்னா கூட, நீங்க இந்த கார்னலிசம் நேஷனலிசம் அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. கார்னலிசம்னா எல்லாரும் ஒட்டுக்க செய்றது தான் கார்னலிசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இத நீங்க வந்துட்டு இந்த கார்னலிசம் நேஷனலிசத்த இன்னும் டீப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சென்டர் வந்துட்டு எப்ப மேனிபுலேட் பண்ணாம ரீஜன்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸையும், அங்க இருக்கக்கூடிய ரீஜன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்பிளையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி எப்ப மதிக்கிறாங்களோ, அப்ப இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. அப்ப இந்த நீங்க திருப்பி இப்போதைய கொண்டு வர சிஸ்டம்ல இந்த ஃபெடரலிசத்துல நீங்க என்னவே பண்ண மாட்றீங்க. ஸ்டேட்ஸ ரொம்ப பெருசா கண்டுக்கவே மாட்றீங்க. ரொம்ப மேனிபுலேட்டிவா இருக்கீங்க. அண்ட் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களையா இருக்கட்டும், நீங்க மதிக்கவே மாட்டேன்றீங்க. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஃபெடரலிசம் அப்படிங்கிறது கிரைசிஸ்ல தான் இருக்கும். ஸோ பெட்டர் மேக் ஷூர் இந்த கார்னலிசம் நேஷனலிசம் அப்படிங்கிறது திருப்பி ரிவைவ் பண்ண படணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருப்பாங்க. The next article is about vulnerable sections of the population. Again in general studies paper number 2ல governance பேப்பருக்கு அடியில படிக்கிறோம். It is about disability. Beyond the barriers of disability அப்படிங்கிற ஆர்டிக்கல் இருந்திருக்கும். இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்த இந்த ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு பாப்புலேஷன்ல 1 பில்லியன் பாப்புலேஷன் வந்துட்டு டிசேபிள்டு பீப்புள். டிசேபிள்டு பீப்புள்னு மட்டும் இல்லாம இவங்க கூட நிறைய ஸ்டிக்மடைசேஷன், ஐயோ இவருக்கு கால் இல்லையோ, கண்ணு தெரியாதோ, இவரால இது பண்ண முடியுமா, இவங்களை இந்த வேலைக்கு நம்ம கூப்பிடலாமா, இவங்களை இந்த வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா இவங்களால செய்ய முடியுமா, இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்மடைசேஷன் வந்துட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கு இவங்க பிறந்ததுல இருந்து. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக பாப்புலேஷன்ல 15% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் டிசேபிள்டு பாப்புலேஷன். அப்போ உலக அளவுல த லார்ஜஸ்ட் குளோபல் மைனாரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசேபிள்டு பீப்புள் தான். இவங்களுக்கு கண்டினியூஸான டிஸ்கிரிமினேஷன் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஈக்குவலான ஆக்சஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், ஹெல்த் கேர் அண்ட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கும், எல்லாமே டினை பண்றதுக்கான ரீசன் என்னன்னா சில ஸ்டிக்மா இதோட அட்டாச் ஆயிட்டு இருக்கு. ஒரு வேலைக்கு போறாரு, ஒரு ஹெல்தி பர்சனும் இன்னொருத்தர் வந்துட்டு ஹி இஸ் நாட் ஏபிள் டு ஒர்க் ப்ராப்பர்லி அப்படிங்கிறவர் போறாரு அப்படின்னா, பிசிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மைட் பி இவரோட ஸ்டாமினாக்கு இவர் டிசேபிள்டு பர்சன் பயங்கரமா வேலை பார்ப்பாரா இருக்கும். இருந்தாலும் யாரதான் வேலைக்கு எடுப்பாங்க? இந்த கம்ப்ளீட்லி கால் கையெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கே எடுப்பாங்க. ஏன் இவரால பண்ண முடியாதுன்னா, ஏன்னா மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள் என்னன்னா, இவர் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிறாரு, இவரால பண்ண முடியாது, பாவம் அப்படின்னு கூட இவருக்கு என்ன தராது, வேலை தரதே கிடையாது. ஆனா இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத யாரும் கேட்கறதே கிடையாது. ஸோ யூ ஹேவ் ஸ்டிக்மடைசேஷன் அட்டாச் டு திஸ் டிசபிலிட்டி. பிளஸ் இவங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு, இவங்களுக்கு என்ன உரிமைகள் வேணுங்கிறதே நம்ம வந்துட்டு ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. அப்ப இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இவங்க டெஃபினட்டா எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிசேபிள்டு பீப்புளோட ரிசோர்ஸஸ நீங்க டேப் பண்றதே கிடையாது. எப்ப பாரு இவங்களால இத முடியாது, இது முடியாதுன்னு சொல்லி இவங்கள நீங்க ஒதுக்கி வைக்கிறதே உங்களோட நேஷனோட ஒர்க் ஃபோர்ஸுக்கு ரொம்ப பெரிய பாதகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டிசபிலிட்டிலயும் விமன் அண்ட் கேர்ள்ஸ் வித் டிசபிலிட்டி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹையர் ரிஸ்க்ல இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷுவல் வயலன்ஸ் அண்ட் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ்ல. இந்த 1 பில்லியன் பாப்புலேஷன்ல 80% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் டிசேபிள்டு பீப்புள் அப்படிங்கிறதே இருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இந்தியாவோட நேஷனல் சென்சஸ் 2011 எடுத்து பார்க்கும்போது இந்தியால மட்டும் 73.6% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்துட்டு டிசேபிள்டு பீப்புள் அப்படின்னு தெரியுது. அப்ப இந்த டிசேபிள்டு பீப்புள் 76, அதாவது டோட்டலா இருக்கக்கூடிய டிசேபிள்டு பீப்புள்ல 73.6% ஆஃப் தி டிசேபிள்டு பீப்புள் வேலை வாய்ப்புலயே அவங்க இருக்கிறதே கிடையாது. யார் அவுட் சைட் தி லேபர் ஃபோர்ஸ். இதுலயுமே யார் யாருக்கெல்லாம் மென்டல் டிசபிலிட்டி இருக்கோ, விமனா இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ரூரல் விமனா இருக்காங்களோ வித் டிசபிலிட்டி, இவங்கள தான் ரொம்ப ஜாஸ்தியா நெக்லெக்டும் பண்றாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறமாட்டி இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப வர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப மார்ஜினலைஸ் கம்யூனிட்டியா இவங்க மாறிட்டாங்க. when it comes to students அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைன்ல தான் எஜுகேஷன் கத்துக்கணும் அப்படின்னு வருது. இது இவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டியாவே இருக்கு. யுனெஸ்கோவோட 2019 ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியா, இந்த ரிப்போர்ட் பிரகாரம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு கொண்டு வரும்போது இது இந்தியால அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா
இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இந்தியா கொண்டு வரணுங்கிறதுக்காக மிட் டே மீல் ஸ்கீம், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட்ஸ், அங்கன்வாடியில ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் குடுக்கிறதா இருக்கட்டும், ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகிள் நம்பர் 21A ரைட் டு எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எஜுகேஷன். இதுவுமே ரைட் டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ் தான். இதுவே டிசேபிள்டா ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதோட எஜுகேஷன் வந்துட்டு 18 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஸோ அப்ப இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வரதுக்காக இந்தியா மல்டிபிள் மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆனா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஈஸியா பண்ணிடலாமா அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான கிரைட்டீரியாஸ் இருக்கும், அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாட்டி தான் என்ன பண்ண முடியும்னா இந்த இன்க்ளூசிவான எஜுகேஷன் அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். அண்ட் ஃபர்தரா என்ன மெஷர் இந்தியா எடுக்கணும் அப்படின்னா குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்கும். rather it be disabled or differently abled இல்ல நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதுல இன்னும் நிறைய மெஷர்ஸ் வேணும். பிகாஸ் இந்தியா இஸ் having a goal under goal number 4 of sustainable development goals அடியில குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே சொல்யூஷன், நீங்க ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த யூத்லாம் டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்களோ அவங்க மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க சார். நீங்க அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப யாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு லையபிலிட்டி, இவங்களால கஷ்டமோ இந்த நாட்டுக்கு நிறைய கவர்மெண்ட் செலவு பண்ணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ இவங்க மேல நீங்க ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய பொக்கிஷம் ஆயிடுவாங்க. they will be the country's largest asset. இவங்க எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ மேக் தி ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லிருக்காங்க. ஸோ அப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல ஃபோர்த் கோல் இஸ் குவாலிட்டி எஜுகேஷன். ஃப்ரீ பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன், ஈக்குவல் ஆக்சஸ் கொடுக்கணும், ஈக்குவல் ஆக்சஸ் டு அஃபோர்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும், இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் பீப்புள் வித் ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் சக்சஸ் விச் இஸ் 4.4ல டிசேபிள்டு பீப்புள் பத்தி, அண்ட் எலிமினேட் ஆல் டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன் அகெயின். ஸோ 4.4 and 4.5 டிசேபிள்டு சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது it is one of the sustainable development goals. The next article that we will read is again an editorial article, pandemic and a free press அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஆர்டிக்கல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை நம்ம ரொம்ப பெருமையா நம்ம நினைச்சுக்கிறது இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இப்போதைக்கு வந்துட்டு ஹாட் பெட் ஆஃப் COVID-19 அப்படின்னு மாறிடுச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் கேஸ் வரக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்க. இதுல பிரஸோட வேலை என்ன அப்படிங்கறதுதான். ஜென்ரலா பிரஸோட வேலை என்னங்க, நம்ம சிட்டிசன்ஸா இருக்கவங்களை நம்மள வந்துட்டு எம்பவர் பண்ணக்கூடிய வேலை. அதாவது நம்ம நியூஸ் பார்த்துதான் ஓகே நாட்டுல வந்துட்டு இதெல்லாம் நடக்குதோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், நியூஸ்ல இருந்து வரதா இருக்கட்டும், இதை மட்டுமே தான் வந்துட்டு நம்ம முக்காவாசியான நம்புறோம். நம்மளோட டெசிஷன்ஸா இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நம்ம கீழே இந்த பிரஸ் வந்துதான் இதுக்கு கீழே தான் சிட்டிசன். அப்ப சிட்டிசன் எவ்வளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய மனுஷங்களாவும் இந்த கவர்மெண்ட்டை எவ்வளவுக்கு ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்டா மாத்துறாங்க அப்படிங்கிறது இந்த கம்ப்ளீட்டா மீடியாவோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடியாஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வெளியில வருதுன்னா அது டிபேட் பண்ணும், பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா இந்தியால இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு ரீசெண்ட் இயர்ஸ்ல. யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ இல்ல டிபேட் பண்றாங்க இல்ல கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஏதாச்சும் பேசுறாங்கன்னா அவங்க அந்த பிரஸ் ஜேர்னலிஸ்ட் மேல வயலண்டான அட்டாக்ஸ் நடக்கும். ஒரு சில நேரத்துல கொலையே கூட பண்ணிடுவாங்க. 2016ல டேஞ்சரஸ் பர்சியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட் which is done by committee to protect journalist அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் படி எந்தெந்த ஜேர்னலிஸ்டா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கரப்ஷன்ஸை எடுத்துட்டு வெளியில வராங்களோ அவங்கள ரொட்டீனா என்ன மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொலை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு கொலை பண்றாங்க, அப்படி இல்லைன்னா லீகல் ப்ராசிக்யூஷன். when you take a person called as ஆசிப் சுல்தான் அப்படிங்கிறவர் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய காஷ்மீர் நரேட்டர் அப்படிங்கிற ஒரு மேகசீன்ல வந்துட்டு ஆர்டிகல்ஸ் எழுதுறாரு. இவரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடக்குதுங்கிறத மக்களுக்கு தெரிவிச்சதுனால he was arrested on August 31st 2018. இன்னமும் ஜெயிலேயே தான் இருக்காரு. திஸ் இஸ் a நெகட்டிவ் ட்ரெண்ட். ஒரு மாதிரி அட்டாக் நடக்கிறது, அவங்களை ஹராஸ் பண்றது இந்த மாதிரி தான் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை ஒரு நேஷனல் வைடு வந்துட்டு சென்சார்ஷிப் கொண்டு வாங்க, யாரெல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரியும்
பிளஸ் இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்ஸை மீடியால சொல்லக்கூடாது. அஃபீஷியலா கவர்மெண்ட் என்ன டேட்டா கொடுக்குதோ அதை மட்டும் தான் மீடியால சொல்ற மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் வைட் சென்சார்ஷிப் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐ எம் கம்ப்ளீட்லி டினையிங் திஸ். ஏன்னா ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றது மைட் பி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல மிஸ்லீடிங்கா கூட போயிடலாம். ஏன்னா நீங்க ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல அப்படிங்கும் போது, அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான அஃபீஷியல் டேட்டா இருக்காது. ஆனா மீடியா பர்சன்ஸுக்கு எது கரெக்டான டேட்டான்னு இருக்கும். இப்போ வந்துட்டு மீடியா பர்சனுக்கு டில்லமா, கவர்மெண்ட் கொடுத்த இந்த டேட்டாவை சொல்லணுமா இல்ல எது உண்மையான டேட்டாவோ அது சொல்லணுமா அப்படிங்கறதுல ஒரு மிஸ்லீடிங் இருந்துட்டே இருக்கு. அப்ப இவங்க ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல, கடைசியில நம்ம இன்ஃபர்மேஷன் பாக்குற நமக்கு வந்துட்டு இது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன், இது ரைட்டா தப்பா அப்படின்னு நம்மளே என்ன பண்ற மாதிரி இருக்கும், மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இது வந்துட்டு பப்ளிக் ஹெல்த்தையும் அதுவுமே கோவிட் சிச்சுவேஷன்ல அப்படின்னு வரும்போது ரெக்கவரி ரேட் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க, டெத் இஸ் வெரி லோ அப்படின்லாம் சொல்லும்போது டெஸ்டிங் ரேட் இஸ் வெரி ஹை. ஆனா கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. அதனாலதான் நம்ம எல்லாரும் ரொம்ப பெருசா ப்ரிகாஷன்ஸே இல்லாம சில பேர்லாம் மாஸ்கே போடாமலாம் வெளியில போறாங்க. ரெக்கவரி ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல போனா நம்ம சரியாயிடுவோங்கிற மென்டாலிட்டி எல்லாம் இருக்கு. ஆனா ஆஸ் பர் தி ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ்க்கு எடுத்துக்கூடிய மெடிசின்ஸ்னால சில சைடு எஃபெக்ட்ஸ் ஃபியூச்சர்ல வருது. அதுக்கு தனியா ஒரு ஹை லெவல்ல கமிட்டியே சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணி அது என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வருது, இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த எஃபர்ட்ஸ் டு ஃபைட் பேண்டமிக்கை இது ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. அப்ப என்னதான் சார் பண்ணலாம், வாட் நீட்ஸ் டு பி டன் அப்படின்னு ஆர்த்தர் சஜஷன் கொடுக்கும் போது, ஒரு கிளீன் அண்ட் கிரெடிபிள் பிளான் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்குமெண்ட்ஸ், ஒரு டேட்டா மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அது கிளியரா கொடுங்க. அது அஃபீஷியலா கொடுக்கறதா இருந்தாலும் அது கிளியரா கொடுங்க. பிளஸ் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கணும், ஒரு எவிடன்ஸ் கொடுங்க. நீங்க ஏன் இந்த டேட்டா கொடுத்துருக்கீங்கன்ற ரீசன் கவர்மெண்ட் கொடுக்கணும். பிளஸ் மக்கள் கிட்ட இருந்து கேளுங்க என்ன மாதிரியான இனோவேஷன். ஏன்னா இந்தியால இருக்கக்கூடிய இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வச்சு நம்ம புது புது ஐடியாஸ் கொண்டு வரலாம். இல்ல நாங்க ஒரு டெசிஷன் எடுப்போம், அதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கும் போது அதுல ஒரு இனோவேஷன் இல்லாம போயிடுது. ஒரு டிபேட் அண்ட் ஐடியாஸே எவால்வ் ஆக மாட்டேங்குது பொலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸ்ல. இது அப்ப சொல்யூஷன்ஸ் வந்துட்டு ஒன் வேயா மேல இருந்து மட்டும் தான் கீழே வருது, கீழ இருந்து நம்ம கிட்ட யாரும் கேட்கறது. திஸ் இஸ் வாட் a democratic principle is. அப்ப நீங்க பாட்டுல ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு அக்ரெசிவான பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் வந்துட்டு நடத்துறீங்க, கம்ப்ளீட்டா சென்சார்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு இட்ஸ் லைக் நீங்க வந்துட்டு சைனாவை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு தப்பான எக்ஸாம்பிள். இந்தியா வந்துட்டு அவங்களோட டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க, அவங்களோட மக்களை கொஞ்சம் நம்புங்க, பிரஸ்ஸுக்கான கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுங்க. இந்தியானால டெஃபினட்டா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கீழே இருந்து நிறைய பேர்கிட்ட எக்கச்சக்கமான ஐடியாஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஐடியாஸை கலெக்ட் பண்ணி என்னென்ன மாதிரியான டூல்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சு ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கும் போது அது பாசிட்டிவான ஆஸ்பெக்டா கொண்டு வந்து தரும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. The next article is Maldives defense ties with இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிகல் வந்துட்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2 கடியில இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப் கடியில படிக்கிறோம். when you take இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சவுத் ஏஷியாவை எடுத்த வரைக்கும் இந்தியா இஸ் ஃபாலோயிங் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில இந்த ஆர்டிகல்ல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, இந்தியா ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க மால்தீவ்ஸ்ல, ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தலு அட்டால் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அட்டால்ல வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்இடி வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட். so this particular thing is in இந்தியாவோட எனர்ஜி டிப்ளமசி இனிஷியேட்டிவ். இந்தியா தன்னோட நெய்பரிங் கண்ட்ரீஸோடலாம் நியூ எனர்ஜி செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் கொண்டு வரணுங்கிறதுக்காக கிரிட் சிஸ்டம் உடைய பங்களாதேஷ், நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரீஸ், பர்மா இவங்க எல்லாரோடையும் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த திங் இஸ் மால்தீவ்ஸ் ஆல்சோ. சரி, இந்த ப்ராஜெக்ட் யார் எடுத்து நடத்துறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அந்த ப்ராஜெக்ட் இஸ் அண்டர்டேக்கன் பை எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட். என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தோம், இன்ஸ்டாலிங் ஸ்மார்ட் எல்இடி ஸ்ட்ரீட் லைட்ஸ். இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் illuminate the streets, it will reduce the peak electricity demand வந்துட்டு ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். it will help in energy savings. ஏன்னா லெட் பல்ப்ஸ் யூஸ் பண்ணாலே எனர்ஜி சேவிங்ஸ் இருக்கும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை வந்துட்டு குறைக்கும் அப்படிங்கிறது. சரி, எதுக்காக இந்தியா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் தன்னோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பர்டிகுலரா மால்தீவ்ஸ்ல சைனாவோட பிரசன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்
இனிஷியேட்டிவ் மூலியமா மேலேல தே ஆர் டெவலப்பிங் அ போர்ட் அண்ட் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட $1.4 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு மால்தீவ்ஸ்ல மட்டுமே இருக்கு. அப்ப எங்க மால்தீவ் சைனாக்கு சப்போர்ட்டா போயிடக்கூடாது, இந்தியாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா இஸ் டூயிங் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன் மால்தீவ்ஸ். சரி, ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைய சிச்சுவேஷன்ல மால்தீவ்ஸ்ல வந்துட்டு நிறைய ஆன்டி இந்தியன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. இப்போதைய இருக்க பழைய பிரசிடென்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்துல்லா அப்படிங்கிற பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு ஹி இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் இந்தியாங்க. இவருக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு ரொம்ப பிடிக்காது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் கேட்டீங்க அப்படின்னா, ஹி இஸ் சம்வாட் வெரி க்ளோஸ் டு இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டு ஹி இஸ் லைக் ஒரு நல்ல விதமான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த பர்டிகுலர் இதுல வந்துட்டு எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க அண்ட் கனெக்டிவிட்டி பிட்வீன் தி கண்ட்ரீஸ் பத்தி பேசியிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அகேன்ஸ்ட் இந்தியா வந்துட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மால்தீவ்ஸோட பழைய பிரசிடென்டா இருந்த அப்துல்லா யாம்தீன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிறைய வந்துட்டு ஃபாரினோட மிலிட்ரி பிரசன்ஸ் வந்துட்டு மால்தீவியன் சாயில் இருக்கு, அதுல இந்தியாவோட மிலிட்டரியும் மால்தீவ்ஸ்ல வந்துட்டு ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் யூத் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு மோட்டார் பைக் ரேலி ஒன்று நடத்தியிருப்பாங்க. இவங்க எதுக்காக இந்த ரேலி நடத்தியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்துட்டு அந்த ஹலா தொலா அட்டோல் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்துட்டு மிலிட்ரி வந்துட்டு அரைவ் ஆகுது. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்துட்டு மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் மிலிட்ரி ஹெல்ப்க்கு போயிருக்கும். ஆனா இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்தியன் மிலிட்ரி அவங்களோட பிரசன்ஸையே கொண்டு வந்து இங்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, யார் யாரெல்லாம் இந்தியன் சாயில்ல நீங்க வரீங்களோ யூ ஹேவ் டு கெட் அவுட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பிளஸ் ட்விட்டர்ல கூட இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். when you take யாமின், அதாவது ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அவர் இருந்த டைம் பீரியட்ல இந்தியாவுக்கும் நியூ டெல்லிக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லாவே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு அவரோட கவர்மெண்ட்டை வந்துட்டு ரொம்ப அக்யூஸ் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் யாமீனோட கவர்மெண்ட்டே அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சைனாவோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்தியாவோட சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிறது இந்த யாமின் இருக்கக்கூடிய டைம் ஸ்கேல்ல ரொம்பவே கம்மியா இருந்தது. ஆனா இப்போதைய பிரசிடென்ட் ஷோலிக் எப்ப வந்துட்டு பவருக்கு வந்தாரோ அப்ப இந்தியாவோட என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா கிட்டத்தட்ட $800 மில்லியன் வந்துட்டு கடனா கொடுத்திருக்காங்க, லைன் ஆஃப் கிரெடிட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் ரீசெண்டா கூட கோவிட் சிச்சுவேஷனை கண்டெயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருப்பாங்க. என்னதான் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நிறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆயிட்டா இருந்தா கூட உள்ள இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. The first challenge is economic impact. உலக அளவுல குளோபலா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி பாத்தீங்க அப்படின்னா, மால்தீவ்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப அஃபெக்டட் கண்ட்ரி இன் ஏஷியா ரீஜன், பொட்டன்ஷியலி குளோபலி கூட அவங்க தான். சோ அப்ப இந்த மாதிரி ப்ரூட்டலி ஹிட், ஏன்னா மால்தீவ்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஐலாண்ட் நேஷனுங்க, இவங்க முக்காவாசி எக்கனாமி எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா டூரிசம் செக்டாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனா கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் யாருமே வந்துட்டு வெளியில போறது கிடையாது அப்படிங்கறதுனால இவங்களோட டூரிசம் செக்டார் அப்படிங்கிறது ரொம்பவே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன வரவே இல்லை, ரெவென்யூவே வரவே இல்லை. அப்ப இதை வந்துட்டு ஓரளவு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக இந்தியா $250 மில்லியன் வந்துட்டு ஸ்பெஷல் பினான்சியல் அசிஸ்டன்ஸா மால்தீவ்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரீசெண்டா கொடுத்த அவுட்லுக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மால்தீவ்ஸோட எக்கனாமி வந்துட்டு கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்துட்டு ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப மால்தீவ்ஸ்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா டூரிசம் செக்டர் டெவலப் ஆகணும். டூரிசம் செக்டர் டெவலப் ஆகணும் அப்படின்னா கொரோனா வைரஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல திஸ் இஸ் லிட்டரலி நாட் பாசிபிள். அதனால என்னதான் ஏர் பபுள் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தா கூட இன்னும் இட் ஹேஸ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு மால்தீவ்ஸ் ரூல் பண்ணக்கூடிய பார்ட்டி இஸ் மால்தீவியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த பார்ட்டியோட ஸ்பீக்கர் வந்துட்டு பார்ட்டியோட பிரசிடென்ட், அதாவது சோலி the present president of மால்தீவ்ஸ்க்கும் ஸ்பீக்கருக்கும் இடையே நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சோ அப்ப இந்த நஷீத் என்ன சொல்லியிருக்காரு, the present speaker, இந்த நஷீத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும், ஏன்னா இவங்க எல்லாம் கரப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிளஸ் ஸ்பீக்கர் வந்துட்டு மால்தீவ்ஸ் பிரசிடென்ஷியல் சிஸ்டமா இருக்கிறது வந்துட்டு நல்லா இருக்கிறது கிடையாது, அதனால we have to push for parliamentary system of governmentனு பேசியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேல எக்கச்சக்க சேலஞ்சிங் செக்டார்ஸ் வந்துட்டு இருந்து
The last article that we'll read is New Anna Varsity for Affiliating Engineering College. சரி, தமிழ்நாடு அசெம்பிளில ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை ரெண்டா பிரிக்கிறதா. அண்ணா யூனிவர்சிட்டியை பிரிச்சு என்னவா மாத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ண போறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் அஃபிலியேட் பண்ணப்படும் and it will have its headquarters in Chennai. Whereas இன்னொன்னு, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் இருக்குல்ல, இதையும் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மத்தது, அதாவது Madras Institute of Technology MIT, AC College of Technology and School of Planning and Architecture, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பர்டிகுலர் யூனிட்டரி இன்ஸ்டிடியூஷன் அண்ணா டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் யூனிவர்சிட்டியை மாத்த போறாங்க. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ரிசர்ச் அண்ட் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. பில் பாஸ் பண்ணும்போது எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்ஸ்க்காக மட்டுமே நாங்க இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். இந்தியா வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக் கொடுக்கறதுக்காக இது கொடுக்கவே இல்லை. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய ரிசர்ச் அண்ட் ஹையர் லேர்னிங்ஸ்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ் கட்டிங் எட்ஜ் ரிசர்ச்சஸ்க்கு ஃபண்டிங் பண்றதுக்காக 500 crores கொடுப்பாங்க. அதுக்காகவும் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களால அஃபேர்ஸை மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து இவங்களுக்கு அடியில தான் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் தமிழ்நாட்டுல வரப்போகுது. அப்படிங்கும் போது இந்த அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கட்டும், இல்ல இவங்க கரெக்டா இந்த அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங்ஸ் எல்லாம் கரெக்டா அவங்களோட வேலையை பாக்குறாங்களான்னு மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இதுவே ரொம்ப பெருசா டைம் கன்சியூமிங் அண்ட் எனர்ஜியை வந்துட்டு டிராக் பண்ற மாதிரி இருக்கு, உறிஞ்சுற மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த புதுசா வந்துட்டு ஒரு 2 விதமா பிரிச்சுட்டு இந்த ATRU அண்ணா Technological and Research University will concentration on higher education and research in engineering and technology அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது புதுசான மூவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா 2001 to 2006 வரைக்கும் எப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ஜினியரிங் காலேஜஸ்ல அங்க இருக்கக்கூடிய ரீஜனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸோட தான் கம்பைன் ஆயிருக்கும். 2001 2006 டைம் ஸ்கேல்ல தான் ஜெயலலிதா அவங்க சிஎம்ஆ இருந்தக்கூடிய டைம் ஸ்கேல்ல யூனிட்டரி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸையும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்போ வந்துட்டு 2006 and 2011ல கருணாநிதி அவரு சிஎம்ஆ இருந்தார், சிஎம் கருணாநிதி, ஃபார்மர் சிஎம் கருணாநிதியா இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன டெசிஷன் மேக் பண்ணிருப்பாங்கன்னா, திருப்பி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை ஒரு யூனிட்டரி டைப் இன்ஸ்டிடியூஷனா மாத்தணும் அப்படிங்கிற டெசிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா 2011ல ஜெயலலிதா சிஎம் வந்ததுக்கு அப்புறமாட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, AIADMK கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி இல்ல இந்த மாதிரி யூனிட்டரி ஃபார்மாலாம் கொண்டு வரக்கூடாது, நம்ம வந்துட்டு அஃபிலியேஷன் மாதிரியே முன்னாடி இருந்த மாதிரியான ப்ராசஸை வச்சுப்போம், பிளஸ் 5 யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அண்ட் திருநெல்வேலியில அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராசஸ்ல இப்ப வந்துட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி பிரிச்சு AIADMK கவர்மெண்ட் தான் திருப்பி பிரிச்சு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனா மாத்திருக்காங்க. சில பேர் சொல்லும் போது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் குட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டிங் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் டேக் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் ஃபண்டிங் அப்படிங்கறது ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு வந்துட்டு ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இப்போதைக்கு ஃபண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மூலியமா நிறைய ஏஜென்சிஸ்ல இருந்து ஃபண்ட் வருது, அது வருமா அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் த செகண்ட் திங் இஸ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் வந்துட்டு எவ்வளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போதைய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்ப்ளாயபிலிட்டி, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. பிளஸ் இங்க இருந்து கிராஜுவேட் ஆகக்கூடிய என்ஜினியர்ஸ்க்கு ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்ப ரியலான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எம்ப்ளாயபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும், இவங்களோட கிராஜுவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வந்துட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ணுங்கிறது அப்ஜெக்டிவ். ஆனா அந்த அப்ஜெக்டிவ்காக இந்த 2 மாதிரியான யூனிவர்சிட்டிஸ பிரிக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் தி வைட்டல் நீட். பிளஸ் ATRUக்கு வந்துட்டு ஃபண்ட்ஸ் வருமா அப்படிங்கிறதே ரொம்ப கேள்வி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இதை பத்தி கிரிட்டிசிசமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Concur IAS and press the bell icon for further notifications. Thank you.